குடியிருக்கும் வீடை நீ படிக்கிறாய். ஒரு பாடசாலையை படிப்பாய். அந்த வேளையில் உள்ள நண்பர் வெளியூரில் இருந்து வருகிறார். அந்த பாடசாலையை கடந்து போகிற போது இதுதான் எனது பாடசாலை என்பாய். இதுதான் எனது பாடசாலை என்றால் பாடசாலையின் உறுதி என உண்டவே இல்லை. நீ படிக்கின்ற பாடசாலை இது சாதாரணமாக பேச்சு வழக்கில் உள்ளது. ஒருவர் ஒரு கடையிலே வேலை செய்வார். கடைக்கு 40 பேர் வேலையாளர் இருப்பார்கள். ஒருவன் பொஸ்ஸாக இருப்பான், கடையின் ஓனர். இந்த வேலையிலே கடையிலே வேலை செய்கின்றவன் அந்த கடையை இதுதான் என்கிற கடை என்று சொல்வான். இதுதான் என்னுடைய கடை என்று சொன்னால் அவனுக்கு உரிமையாகிவிட்டு நான் உறுதி. என்ன சகோதரர்களே, எல்லா பாசையிலையும் சாதாரணமாக உள்ள விடயம். நீங்கள் பொன்ஜாதிர வீட்டில் குடியிருக்கிற போது எந்த ஊர் என்று சொல்லையிலே கூச்சம் இல்லாமல் அது எப்ப உறுதி எடுத்துக்குவாங்க செல்லக்கு வழங்குதானே. உங்களோட ஊர் என்று சொல்ல உறுதியை கொண்டு வாங்கண்டால் நான் கேட்கிறேன். நான் எனக்கு ஒரு சொன்னால் இது நம்மளோட வீடுண்டா உங்களோட சொந்த வீடான்னு நான் கேட்கிறேன். யாரு சொன்னாலும் நான் கேட்பேன். இல்ல உங்களோட மனைவியிட வீடான்னு கேட்பேன். அவருக்கு வழங்கப்படுத்தணும். மனைவியில சொத்தும் அல்ல, மச்சினம் மாறவும் அல்லது மாமனாருடைய சொத்து அல்லது மச்சினையும் இல்ல மாமனாருடையும் இல்ல. இந்த வீட்டில அந்த பெண் இருக்கிறாளே அந்த பெண்ணினுடைய சகோதரன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் உள்ளவராக இருப்பார். அவரை இன்னொரு இடத்திலிருந்து மாப்பிள்ளை கேட்டு வருவார்கள். கேட்டு வந்தால் இவர் சொல்லுவார், எங்க வீட்டு ஒரு தங்கச்சி இருக்கா, ஒரு சிஸ்டர் இருக்கா, 30 வயசாயிட்டு அல்லது எத்தனையோ குமர் பிள்ளையா இருக்கா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இவரை உங்களுக்கு தர முடியாது, ஏனென்றால் தந்தால் இந்த பிள்ளை வாழ வைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். எதற்காக? இந்த பிள்ளைக்கு நீங்க ஊடு கட்டுவீர்கள் என்றால் எங்கட மகனை உங்களுக்கு தரும் என்று சொன்னால் யாருடைய சொத்திலிருந்து வீடு கட்டப்படுகிறது? யாருடைய சொத்திலிருந்து அந்த வீடு கட்டப்படப்போகிறது? உனது மச்சினனுடைய சொத்திலிருந்து. சுபஹானல்லாஹ். யாருடைய சொத்து? உனது மச்சினன். நீ எந்த ஊர் என்று சொன்னாயே அந்த உண்ட வீடு அது உனது வீடு அல்ல, உனது மச்சினன் வீடு அல்ல, உன் மாமனாரின் வீடு அல்ல, உங்க மாமியார வீடு அல்ல, உன்னை சேர்ந்தவன் வீடு அல்ல. உனது மச்சினன் எங்க போய் கல்யாணம் செய்திருக்கானோ அந்த வீட்டுக்காரன் அவன் உழைச்ச சொத்து, அதிலிருந்து வீடு கட்டப்பட்டது. மறுமையிலே நீ செய்கின்ற நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து இவைகளை எல்லாம் அப்படியே டோட்டலாக கொடுத்து போட்டு தஹஜ்ஜத்தோடு துஆ கேட்கிறாயா, கொடு நன்மை. யாருக்கு? அது அங்க போனா விளங்கும். உங்களோட தட்டுகள் எல்லாம் காலியா பேத்திடும். அன்றைக்குரிய சகோதரர்கள், இது நடக்கிறது மாபெரிய அநியாயம். இந்த மாபெரும் அநியாயங்கள் இது ஒரு நெட்வொர்க்காக ஒன்றோடு ஒன்று பின்னியதாக தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? 1 லட்சம் ரூபாய் கைக்கூலி வாங்குவது அல்ல, அது சின்ன விடயம். வெளியூர்களிலே இந்த கலாச்சாரம் இருக்கிறது, கைக்கூலி என்ற கலாச்சாரம் சற்று இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், எங்களது பிள்ளையை நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லுகிற போது மாப்பிள்ளை தரப்பிடம் கேட்பார்கள், நீங்கள் எத்தனை பவுன் நகை போடுவீர்கள்? இது அவர்கள் வாங்குகின்ற கைக்கூலி. ஒரு 10 பவுன் நகை, 15 பவுன் நகை போட வேண்டும், அல்ல 20 பவுன் நகை போட்டு அனுப்ப. பவுன் நகை போடுவீர்கள், இது அவர்கள் வாங்கட்டும். ஒரு 20 பவுன் நகை என்றால் அது பெரிய ஒரு அமௌண்ட் ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை போட்டு அனுப்ப வேண்டும் என்று ஒரு குடும்பம், ஒரு மாப்பிள்ளையின் குடும்பம் அந்த பெண் தரப்பிடம் சொல்லுகிறது, ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது சகோதரர்களே? 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு கட்டிடலாமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு BA கிராஜுவேட், ஒரு GAQ என்னையோ ஒன்றை முடிச்சிட்டார் என்றால் அவருக்கு கால ஓடுதா கை ஓடுதா, அவருக்கு எத்தனை கோல்டு மெடல்கள். சுப்ஹானல்லாஹ். சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய மரியாதை, நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதை. மறுமை நாளையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஊராருடைய சொத்தை, ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து சாப்பிட்டார்களே அவர்களுக்கு கடின நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல செய்தி சொல்வாயாக. நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நல்ல ஒரு பசாரத் சொல்வாயாக, நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நன்மாராயணம் அவர்களுக்கு காத்திருக்கிறது.
ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு BA முடிக்கிறண்டால், ஒரு கவர்மெண்ட் ஜாப் முடிக்கிறண்டால் அந்த வீட்டுக்கு ஒரு 30 லட்சம் தேவைப்படுகிறது. காணி 3 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுக்க வேண்டும். ஏக்கர் காணி எவ்வளவு? 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம். 5 ஏக்கர் காணி என்றால் ஒரு 30 லட்சம் குறைந்த கணக்கு. 30 லட்சம் 30 லட்சம் 60 லட்சம். அதனோடு போதுமாய்க் கொள்வாரா? காசி ஒரு 5 லட்சம் கேட்பார். எதற்கு கேட்பார்? வக்கில்லாத நாய் எதற்கு கேட்கிறான்? வெக்கம் இல்லாமல் தன் பொண்டாட்டிக்கு மகர் கொடுக்க கேட்கிறான், தன் பொஞ்சாதிக்கு ஆடை வாங்க கேட்கிறான். அடை உணவு சொத்திலிருந்து நீ ஆடை கொடுக்க வேண்டும். அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்தியா குரூப் வாங்க போறாரா? நீ இந்தியாவுக்கு ஊராட காசில் வாங்குறதோடு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு புடவை கடையில போய் சொந்த காசில் வாங்கி கொடுத்தால் அது அல்லாஹ் இடத்துல எவ்வளவோ பெருமதியா. அதை விட்டு கல்யாணமா இந்தியா கூடுவாங்க போறான். எங்க என்ன இந்தியாவுக்கு போறால் சொந்த காசுலையா? பொஞ்சாயிரம் என்று பறிச்ச காசு. வெக்கக்கேடு, கேவலம். கல்யாணத்தில் ஃபேஷன் முன்னேற்றம். இது ஒரு பெருமையா? கேவலம் இல்லையா? பிச்சைக்கார தன்மை இல்லையா? அறிவறுப்பு இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஒரு கௌரவம், மானம், மரியாதை. இஸ்லாத்திலே பிச்சை கேட்பதற்கு அனுமதி யாருக்கு? தன் சொத்துக்களை எல்லாம் ஒரு இழந்து விட்டான். வெள்ளம் வந்தது, அழிந்து விட்டது. நெருப்பு ஏற்பட்டது, அழிந்து விட்டது. அனாதையாகி விட்டான். சொத்தெல்லாம் அழிந்து விட்டது. அவனுக்கு ஏற வழி இல்லை. பாப்பா இப்படித்தான் நடந்து விட்டது, எனக்கு உங்களால் தர்மம் செய்யுங்கள் என்று அப்படியாக ஒருவன் கேட்கலாம். அதை விட்டு பிச்சை கேட்கிறார்கள். இவர்கள் பிச்சைக்காரர்கள், கௌரவ பிச்சைக்காரர்கள், மாடர்னைஸ் பிச்சைக்காரர்கள், அறிவறுப்பானவர்கள். ஊராளிடம் கையேந்தி கேட்கிறார்கள். அதற்கும் அப்பால் வழிப்பறை கொள்ளைக்காரர்கள். வழியிலே போகிற போது கொள்ளை அடிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வருவார் அல்லது மாப்பிள்ளை குடும்பத்தார் வருவார்கள். ரோட்டிலே வார போது ஒரு ஊடு ஒன்று உயர்த்தி கட்டப்படுகிறது. பார்ப்பார்கள், ஆஹா என்ன ஊடு, எவ்வளவு பெரிய ஊடு, ஒரு முழு வளவு வர கட்டப்படுகிறது. அப்ப விசாரிப்பார். என்ன விசாரிக்க? வீட்டில் ஆம்பளை பிள்ளைக்கான், அவன் யூனிவர்சிட்டியில படிக்கான் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கான் அல்லது எங்கேயாவது கவர்மெண்ட் ஜாப்ல படிச்சுக்கிறான். அப்ப நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளைக்கான், அவன் யூனிவர்சிட்டியில படிக்கான் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படிக்கான் அல்லது குறிப்பாக வாப்பா மாரை விட எங்களுடைய தாய்க்குலம் இருக்கிற நரகத்துக்கு பெரும்பாலும் செல்லக்கூடியவன் ஆண்களை விட பெண்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இந்த தாய்க்குலம் நரகத்தின் விரல்களாக போகின்ற இந்த தாய்க்குலம் அதை பார்த்து ஆசைப்படுகிறது. உடனே கண் வைக்கிறார்கள். இந்த வீட்டில பெண் எதுவும் இருக்கிறதா விசாரிக்கிறார்கள். வெளியிலே ஆள் போடுவார்கள், எவ்வளவு சொத்து இருக்கிறது விசாரிப்பார்கள். இப்போது ரேட் பேசுவார்கள். பஸ்ஸில் ஏறி கொள்ளையடிக்கிறானே, பஸ்ஸில் ஏறி கொள்ளையடிப்பவன் கொள்ளையடிக்கிற போது கத்தியை காட்டுவான். கழுத்தில் கேட்ட களத்தம்பன் கத்தியை காட்டு குத்தி போட்டு நம்பான். அப்ப பயத்துல கலத்தி கொடுக்கிற மாதிரி இவர்கள் ஒரு ஜொப்புள்ள மாப்பிள்ளையா வானத்திலிருந்து விழுந்த மாதிரி இவர்கள் நினைச்சவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் ஜொப்பு வார மாதிரி அடே ஒரு கரப்பொழில் உன் பிள்ளைகளை அப்படியே மோடன் ஆக்கி விடுவார் அல்லாஹ் தஆலா. அடுத்த காலத்தில் கொழும்புக்கு போகிற மாதிரி இவர்கள் நினைச்சவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் ஜொப்பு வார மாதிரி அடே ஒரு கரப்பொழில் உன் பிள்ளைகளை அப்படியே மோடன் ஆக்கி விடுவார் அல்லாஹ் தஆலா. அப்செட் ஆயிரும் பிள்ளை சும்மா பஸ் வேன் பிறண்டு அதோட கணக்கு முடிஞ்சு அவர் போற நரகத்தில் போய் தான் கல்யாணம் முடிக்கணும். இதான் லைஃப். இதற்கிடையில் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை மறந்து ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை மறந்து பேரம் பேசுகிறோம். இந்த ஆம்பளை பிள்ளை எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் என்று அவ்வளவு சொத்தையும் அப்படி அபகரிக்கிறோம். கல்யாணத்தை பேசுவார்கள், பேசுகிற போது சிம்பிளாக பேசுகிறார்கள். ஒன்றும் தேவையில்லை, இந்த இருக்கிற ஊடே போதும், இதுவே போதும் என்பார்கள். கல்யாண பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. கடைசியாக திருமணம் முடிக்க போகின்ற அந்த தருணம் வருகிற போது கேள்விப்பட்டார்கள் இவர்களுக்கு மெயின் ரோட்டிலே ஒரு கடை ரூமாம், அங்கால் இந்த இடத்திலே நல்ல ஒரு வயல் நிலம் இருக்கிறதாம், இங்கேயும் வளவு இருக்கிறதாம், அங்கேயும் சொத்து இருக்கிறாம் என்றெல்லாம் சொத்தை எல்லாம் கேள்விப்பட்டதன் பின்னால் கல்யாண தருணத்திலே நாளை கல்யாணம் இரவிலே ஒரு பெரளியை போடுவார்கள். ஒரு பெரளி, ஒரு ஆர்ப்பாட்டம். எல்லாம் பேசியாச்சு, பொன் பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பேசியாச்சு, 2 பேரும் தனிமையிலிருந்து கதைச்சாச்சு, அன்பை பரிமாறியாச்சு, 2 பேரையும் சேர்த்து விடுவதா மிச்சம், மனங்கள் ஒன்று சேர்த்து விட்டது. நினைப்பினர் மற்ற சொத்துக்களை அப்படி அபகரிப்பதற்காக கொழும்பிலேயும்
அவர்களுடைய தம்பிக்காரன் அல்லது காக்காக்காரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து லண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு கடை ரூம் வாங்கி போட்டிப்பார், ஒரு ஊட வாங்கி போட்டான். இந்த எல்லா லிஸ்டையும் வச்சுக்கி கடைசியா எல்லாம் முடியும் நேரம் இப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்காமே, உங்களுக்காக 2 பிள்ளை தானே, அப்ப அதையும் தெரியலாம் தானே என்று ஒரு கருத்தை கேட்பார்கள். கேட்டால் திரையேலாண்டால் அப்ப கல்யாணம் இல்லை, அப்ப கல்யாணம் இல்லை. கல்யாணம் இல்லை என்றால் எங்க போவது? மானம் மரியாதை எல்லாம் போக போகுது. பெண் தரப்பு என்ன செய்வார்கள்? இப்போது தத்தளிப்பார்கள். எல்லாம் சொல்லிவிட்டோம், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருந்தோம், கல்யாணம் நடக்க போகிறது என்று ஆசையோடு இருந்தோம், பிள்ளைக்கு வாழ்க்கை அடைக்க போகிறது என்று இருந்தோம். இப்போது இந்த தருணத்திலே கங்கட்டு போயிடுவான், சதிமாரம் உளுந்துருவான், இடி உளுந்துருவான் என்று எத்தனை பெற்றோர் முகப்படுகிறார்களே. இந்த நிலையிலே இந்த மாப்பிள்ளை பெற்ற அந்த குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள்? கல்யாணம் இல்லை என்பார்கள். பிள்ளையின் வாழ்க்கை போவதா, சொத்தை பார்ப்பதா? இந்த நிலையில் கஷ்டப்பட்டு வெளிநாடு சென்று அவன் கனடா சென்று உழைத்திருந்தாலும் இவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஊடு தேவையில்லை, கொழும்பூடு அல்லது அதுவும் இதுவும் வேணும் என்றார்களே, கடலும் வேணும் என்றார்களே. என்ன செய்வது? எல்லாத்தையும் எழுதி தருவதாக அப்படியே அவர்கள் உடன்படிக்கைக்கு வருவார்கள். எப்படியோ கல்யாணத்தை முடிப்பார்கள். மனங்கள் பத்துகிறது, உள்ளங்கள் வேகுகின்றது, ரத்தம் கொதிக்கிறது. இந்த சதிமான குடும்பம் எல்லாத்தையும் அபகரித்து விட்டு உள்ளத்திலே மனவேதனையோடு முகத்திலே பொய்யான சிரிப்பை வெளிப்படுத்தியவர்களாக கல்யாணம் நடக்கவில்லையா? இவர்களுக்கும் பஸ்ஸிலே ஒரு ஏறிக்கொண்டு கத்தியை காட்டிக்கொண்டு மாலையை பறிக்கிறவனுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அவன் இவனை விட மாபெரிய கொள்ள, இந்த சீதனம் வாங்குறவன் இவன் பெரும் பயங்கர கொள்ளைக்காரன், பயங்கர வழிப்பறி கொள்ளைக்காரன். இவ்வாறான மாப்பிள்ளைகளுக்கு உண்மையான இஸ்லாமிய பெண் செய்ய வேண்டிய தெரியுமா? இவ்வாறு அவன் கேட்கின்ற போது வீட்டில் உள்ள தும்பு கட்டை எடுத்துக்காந்து, ஈக்கு வார கட்டை எடுத்துக்காந்து வெளியிறங்குற நாயை என்று சொல்ல வேண்டும். நாயை விட மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியான நன்றி கட்ட சமுதாயத்தை நாய் என்று சொல்கிறான். நாயை விட மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்திலே நாய் கொப்பிட்டு பேசுகிறான், இன்னொரு வசனத்திலே கழுதை என்று பேசுகிறான். மதகுருமார்களாக இருந்து, ஏடு சுமந்தவர்களாக இருந்து, அந்த ஏட்டும்படி வாழாமல், அதன்படி வாழாமல் நடக்கின்ற, இது எல்லோருக்கும் தெரிந்தது. குர்ஆனிலே இன்னும் ஒரு அறிஞர்களை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை மறந்து உலகத்தினுடைய பேராசைகளுக்கு ஆசைப்பட்டு இறைவனின் நியமத்தை தூக்கறிந்தார்களே, அவ்வாறான அறிஞரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய நியமத்தை தூக்கறிந்தார்களே, அவ்வாறான அறிஞரை நாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறான். உலகத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, உலகத்து சொத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு இறைவன் ஹராமாக்கியதை தந்திரோபாயங்களின் மூலமாக ஹலாலாக்க நினைத்தார்களே, இவர்களை பன்றி குரங்கு என்று சொல்லவில்லை, பன்றி குரங்காக மாற்றினோம் என்று சொல்கிறான். பன்றி குரங்காக மாற்றினோம் என்கிறான். இதற்கு அப்பால் அழகாக புத்தியை கொடுத்திருந்தோம். அவர்கள் அதை கொண்டு சரியானதை சிந்திக்க மாட்டார்கள். செவிப்புலனை கொடுத்திருந்தோம், நல்லதை கேட்க மாட்டார்கள். இது போன்ற பயான்களை கேட்க மாட்டார்கள். மாறாக கும்மாளம் கூத்து சிந்திக்க மாட்டார்கள். ஒருவருடைய சொத்துக்களை எப்படி அபகரிக்கிறதுக்கான வழிகளை சிந்திப்பார்கள். இவ்வாறான பற்றி செல்லுகிற போது அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்ற மிருக ஜாதிகள் என்கிறான். இல்லை, அதை விட மோசமான கூட்டம் என்கிறான். இதெல்லாம் இறைவன் சொல்கின்றது, அன்சார் மௌலவி சொல்றது அல்ல. இப்படி படைத்த ரப்பு மிருகங்கள், பன்றி, கழுதை இவைகளுக்கு ஒப்பிட்டு ஏன் சொல்கிறான்? அன்பிற்குரிய சகோதரர், சிந்தித்து பாருங்கள். இந்த அளவுக்கு பயங்கரமான கொள்ளை, எந்த அளவுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இவர்கள் சீதனங்கள் வாங்கிவிட்டு நேர்மை பேசுகிறார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுகிறார்கள். யார் சமூக சீர்திருத்தம் செய்வது? சமூக சீர்திருத்தத்தின் முதலாவது சீர்திருத்தம் என்ன? முதலாவது இந்த சீதனத்தை ஒழிக்க வேண்டும். சீதனத்தை ஒழிப்பதன் முதலாவது கட்டம் என்ன? என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் மீது அல்லாஹ் சுமத்தாட்டிய கடமையான நீங்கள் தான் உங்களுடைய வீடுகளை கட்டுவதென்ற அந்த கடமையை பொறுப்படுங்கள். நீங்கள் குடியிருக்கும் வீடுகள் யாருடைய சொத்துகளினால் கட்டப்பட்டதோ அந்த மச்சினமாருக்கு சேர்த்து விடுங்கள். எவர்களுக்கு சேர வேண்டும் அவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். நீங்கள் இஸ்லாமிய முறையின் பக்கம் தௌபா செய்து மீண்டு வாருங்கள். படைத்த ரப்பு மன்னிப்பாளன். மன்னிப்பதற்கு